ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்னொரு டெசர்ட் நம்ம பண்ண போகிறோம். சம்மருக்கு நல்ல கூலிங்கான ஒரு டெசர்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நல்லா ஊறிடுச்சுன்னா இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துடணும். வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம அலசிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த உதிரி உதிரியாக கிடைக்கும். எப்படி கண்ணாடி போல் இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் தான் நான் ஊற வச்சேன். 6 பாதாமும் 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸும் நான் சும்மா கோர்ஸாக ஊற வச்சு கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம ஆட் பண்ணோன்னா ஒரு க்ரன்ச்சி எஃபெக்ட். இதில் நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். இது நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நிறையா வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் கலருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான். இப்போ பால் நல்லா கொச்சிடுச்சு. நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி, இப்போ நான் சர்க்கரை போடலை, நான் வெல்லம் ஆட் பண்ணுறதுனால நான் பாலில் ஆட் பண்ணல. வெல்லம் நான் தனியாக தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் இது நீங்கள் இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம எடுத்துடலாம். 2 மினிட்ஸ் குக் ஆனால் போகிறோம். இப்போ 2 மினிட்ஸ் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல கஸ்டர்ட் பவுடர் தேவை இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க 1/2 லிட்டர் பாலுக்கு. அப்படி உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது சிரப், ரோஸ் மில்க் அது மாதிரி ஏதாவது சிரப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கலரும் கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். இல்லை ப்ளெயினாக கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த சம்மருக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது நான் ஒரு 1/2 கப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் இது உங்கள் இஷ்டம்தான். ஜாகரிக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது ஜஸ்ட்டு நான் கரைச்சிக்கிறேன். நான் ஏதாவது மண் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் இது தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறேன். இது கரையட்டும். ஒரு 1/2 கப் தண்ணி இதில் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஜெல்லி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கப் சர்க்கரை, வனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை கரையட்டும். இதில் நான் இந்த ஜெல்லி அகர் அகர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இதில் ஒரு 10 கிராம்ஸ் அகர் அகர் இருக்குது. அதை தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ நான் தண்ணியெல்லாம் இருத்துட்டேன். இப்போ இதை நல்லா குக் பண்ணலாம். இதில் நல்லா இது கரையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த 3 தட்டுலேயும் நான் வேறு கலர் க்ரீன், ரெட், எல்லோ வச்சுருக்கேன். இதில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இதை கலக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நல்லா சில் பண்ண மில்கை இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் ஏடு நிறையா இருக்குது. அதனால தான் நான் வடிகட்டிடுறேன். சில பேருக்கு ஏடு பிடிக்காது. ஏடு பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். வெல்லத்தையும் நம்ம இப்படியே வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எங்களுக்கு ரொம்ப தேவையில்லை, அதனால தான் நான் கொஞ்சம் தான் போட்டேன்.
நீங்கள் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ சப்ஜா சீட்ஸ் போட்டுட்டேன். அப்படியே வந்து ஜவ்வரிசி இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அது வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. எல்லாம் கலக்கி விட்டுருங்க. சப்ஜா சீட்ஸு ஜவ்வரிசி இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த பேஸ்ட்டையும் நம்ம இது உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ஆப்பிள் போடுறேன், கொஞ்சம் கிரேப்ஸ் போடுறேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சம்மரில் இது போல் வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே இதாக இருக்கும். நம்ம ஜெல்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். ஜெல்லியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து போடுறேன். அகரும் வந்து உங்களுக்கு நல்ல பாடி கூலிங் எஃபெக்ட் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் நான் ஜெல்லியும் போட்டுடுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம சர்க்கரை கூட போடல, இதில் வந்து ஜாகரி போட்டிருக்கிறதுனால நல்ல கூலிங் எஃபெக்ட் உங்களுக்கு. ஜவ்வரிசி, சப்ஜா சீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்குது. அதனால் நீங்கள் இதை செஞ்சு இந்த சம்மரில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.